பிரைஸ் தி லார்ட். காலை வேளையிலே வந்த உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களோடு இருப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்வளவு நேரமும் நம்ம தேசத்திற்காக, ஊழியங்களுக்காக, நமக்காக, எல்லாத்துக்காக நம்ம ஜெபித்து கொண்டிருந்தோம். நல்ல பாடல்களை பாடினோம். கர்த்தர் நம்மை மட்டும் ஆசீர்வதித்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு சின்ன செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு என்னுடைய வார்த்தையை முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 1 பேதுரு 4 அதிகாரம் 16 வசனத்தை வாசியுங்கள். 1 பேதுரு 4 அதிகாரம் 16 வசனம். ஆமாம், ஒருத்தன் கிறிஸ்தவனாயிருந்து பாடுபட்டால் அவன் வெட்கப்படாமல் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும்? நமக்கெல்லாம் என்ன பேர்? கிறிஸ்தவன் தானே பேர். நம்மளை எல்லாரும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள். சரிதானே? கிறிஸ்தவர் அப்படின்னா நம்ம எப்படி இருக்க வேண்டும்? கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுவதற்கு நம்ம வெட்கமடையக்கூடாது என்று சொல்லி இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா, ஆமேன். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்போதாவது ஒரு முறை வந்து போகிற வாழ்க்கை அல்ல. புரியுதா உங்களுக்கு? எப்போதாவது ஒரு முறை வந்து போகிற வாழ்க்கை அல்ல. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அது நம்முடைய மூச்சிலே கலந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை வர அல்லது நம்முடைய மரணம் வர அந்த வாழ்க்கை வாழ வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து விட்டு சென்று விடுவதல்ல. சில தேவைகளுக்காக மட்டும் இயேசுவை தேடுவதல்ல வாழ்க்கை. ஹல்லேலூயா. கடைசி வர, எக்காலம் தொனிக்கும் வர நம்ம அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மை குறித்து விரும்புவதும். அதனால தான் அவர் சொல்லுகிறார், கிறிஸ்தவன் என்று சொல்லுவதற்கு நீ என்ன செய்யக்கூடாதாம்? வெட்கமடையக்கூடாதாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் நம்ம வெட்கமடையக்கூடாது. கர்த்தரோடு கூட சேர்ந்து நடப்பதற்கு நம்ம வெட்கமடையக்கூடாது. தாவீது சொன்னான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் அது சரி என் வலது பரிசத்தில் வைத்திருக்கிறேன் என்று சொன்னான். சரிதானே? என் வலது பரிசத்தில் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்தரிப்பேன். கரெக்டு தான். ஆனாலும் ஆண்டவர் என்னுடைய வலது பரிசத்தில் இருக்கிறார் என்று சொன்னார். துன்பங்கள் வரலாம், வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வரலாம், இழப்புகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம், எல்லாம் வரலாம். என்ன வந்தாலும் ஒரு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவன் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. அந்த என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவை தன்னுடைய பக்கத்திலே வைத்திருக்க வேண்டும். அவர் வலது பரிசத்தில் நிழலாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? நம்ம எப்படி வாழ வேண்டும்? நாம் செய்ய வேண்டியது என்ன? வாசியுங்கள். 1 சங்கீதம் 71 சங்கீதம் 6 வசனத்தை வாசியுங்கள். 71 சங்கீதம் 6 வசனம். 71 சங்கீதம் 6 வசனத்தை வாசியுங்கள். ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்யணும் தெரியுமா? எப்பொழுதும் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். தாயின் கற்பத்தில் உருவானது முதல் நம்மை ஆதரித்து இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்த அந்த ஆண்டவரை நம்ம எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நேரம் கிட்டும் பொழுதல்ல. சங்கீதக்காரன் தாவீது சொன்னான், கர்த்தரை நான் இக்காலத்திலும் துதிப்பேன். ஹல்லேலூயா. அந்தி சந்தி மத்தியான வேளைகள் நான் அவரை துதிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னான். அவனுக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கும், போராட்டங்கள் அவனுக்கு இருந்தது. சரிதானே? எதிரிகள் துரத்தினார்கள், மகன் துரத்தினான், மாமனார் துரத்தினான். ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் அவன் சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் என்று சொன்னான். அதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாகிய நீங்களும் நானும் நாம் வாழ்கிற இந்த ஊர்ல, வாழ்கிற இந்த இடத்துல கர்த்தரை எல்லா சூழ்நிலையிலும் துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்குத்தான் நம்ம அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதற்காகத்தான் நம்ம என்ன செய்தார்? உருவாக்கி வைத்திருக்கிறார். தாயின் கருவில் உருவானது முதல் நம்மை இம்மட்டும் பாதுகாத்து நடத்தி கொண்டு வந்தாரே. எத்தனையோ ஆபத்துக்கள் வந்திருக்கலாம், எத்தனையோ விபத்துக்கள் வந்திருக்கலாம், எத்தனையோ சோதனைகள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம். அவற்றிலிருந்தெல்லாம் நம்மை தப்புவித்து இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்திருந்த வேளையில உட்கார்த்து வைத்திருக்கிறாரே. அதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. 8 வசனத்தை வாசிங்கள். 71:8.
என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. நம்முடைய வாயில் எப்போ என்ன இருக்கணும்? துதி இருக்கணும். நாள்தோறும் அவருடைய மகத்துவத்தினால நிறைந்திருக்க வேண்டும். நம்முடைய வாய் எப்படி இருக்கிறது? கண்டதும் கேட்டதும் அதை பற்றியும் இதை பற்றியும். அப்படித்தானே? 3 பேர் 4 பேர் ஒரு இடத்துல சேர்ந்தா அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை, ஒரு அன்பு இல்லை, ஒரு மரியாதை இல்லை, ஒரு மதிப்பு இல்லை. ஹல்லேலூயா. கேட்டா கிறிஸ்தவர்கள் கேட்டா எங்கே நாங்கள் பரலோகத்துக்கு பறக்க இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஒற்றுமை, அன்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. செல்ல முடியாது. ஹல்லேலூயா. பறக்க முடியாது. காகலம் கேட்கும், ஆனா பறக்க முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? எந்த சூழ்நிலையிலும் நீ அவரை துதிக்கிறவராக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதான் இங்கே அழகாக என் வாய் உம்முடைய துதியினால் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள். கிறிஸ்தவன் என்று நம்ம சொல்லிக் கொள்ளுகிறோம், நாம் துதிக்கிறோமா ஆண்டவரே? நம்முடைய வாய் துதியினால் நிறைந்திருக்கிறதா? கண்டதும் கேட்டதும் பேசிக்கொண்டிருக்கிறோமா? ஹல்லேலூயா. இல்லை உங்களை இந்த செல்ஃபோனில் ரீல்ஸும் பார்த்து அதெல்லாம் பார்த்து உங்கள் நேரத்தை வீணடிக்கிறீர்களா? பரலோகம் போக முடியாது. கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதிலே அர்த்தமில்லை. ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இங்கே கவனிங்க. கர்த்தருக்கு பயப்படுங்க, அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் தான் அவர் உங்களை உயர்த்துவார். நம்ம கூட்டங்களுக்கு வந்தோம் போனோம் என்று அல்ல, அதனால ஒன்றும் பெரிய இதில் கிடையாது. அவருடைய துதியை நீங்க துதிக்கணும். சூழ்நிலைகள் மாறி மாறி வரும். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் வேதம் சொல்லுகிறது, என் வாய் உமது துதியினால் நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. நம்ம துதிக்க வேண்டும். 22, 23 வாசிங்க. அதுதான் 71ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. என் தேவனே, வீணையை கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, உம்மை பாடுவேன். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் இசை இல்லாட்டாலும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற கரங்களை தட்டி நம்ம பாட வேண்டும். இன்னைக்கு ஆலயங்கள் எல்லாம் எப்படி தெரியுமா? வெறும் 4 பேர் பாடுவாங்க. சரியா? 4 பேருக்கு கையில் மைக் இருக்குன்னா 4 பேரும் பாடுவாங்க, மீதி உள்ளவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க. எங்கள் சின்ன வயசுலாம் அப்படி இல்லை. எல்லாரும் பேண்டு தான். பேண்ட் அடித்தா அத்தனை பேரும் பாடுவாங்க. 400 பேர் இருந்தால் 400 பேரும் பாடுவாங்க கைதட்டி. அப்படி தானே பெரியார்? அப்படி தானே? உங்களுக்கு தெரியுங்களா? 400 பேர் இருந்தால் 400 பேரும் கைதட்டி பாடுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. மைக்கில் பாடுற 4 பேரை பார்த்துட்டு வேடிக்கை பார்க்குறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? ஹல்லேலூயா. நான் என்ன செய்வேன்? தேவனே, நான் வீணையை கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். ஹல்லேலூயா. இசை வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் பாடணும். நமக்கு இன்னைக்கு பாடக்கு முடியல. அவரை பாடி துதிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ கோட்டையை பிடிப்பதற்கு என்ன செய்தார்கள்? பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ ஏவுகணையோ அணுகுண்டு ஒன்றும் கொண்டு போகல. என்ன செய்தார்கள்? பாடி துதித்தார்கள். உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை மாறணுமா? கோட்டைகள் தகர்க்கப்படணுமா? பிசாசு உனக்காக உன் பிள்ளைகளுக்கு எதிராக கட்டி வைத்திருக்கிற கோட்டைகள் உடைக்கப்பட வேண்டுமா? உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாமல் தடைப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிற அந்த கோட்டைகள் உடைக்கப்பட வேண்டுமா? நீ பாடி துதிக்கணும். ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் ராத்திரி சிறைச்சாலையிலே என்ன செய்தார்கள்? பாடி துதித்தார்கள். பாடி துதித்ததுனால என்ன ஆச்சு? கட்டுகள் அவிழ்ந்தது என்று பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவரை நீங்களும் நானும் பாடி துதிப்போம் என்று சொன்னால், ஹல்லேலூயா, உங்களுக்கு எதிராக சத்துரு கட்டி வைத்திருக்கிற அனைத்து கட்டுகளையும் ஆண்டவர் உடைத்து போடுவார். ஹல்லேலூயா. உனக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அஸ்திவாரத்தை வரை ஆண்டவர் அசைத்து போட்டு உனக்கு எதிராக பூட்டப்பட்டிருக்கிற வாசல்களை அவர் திறந்து விடுவார். நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? பாடி துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். அதற்குத்தான் அவருக்கு நமக்கு நல்ல நாவை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பாடி ஆண்டவரை ஆராதிக்கிறோமா? இல்லை, இன்னைக்கு இல்லை. அதனால தான் ஆசீர்வாதம் குறைகிறது. அதனால தான் அந்த நிலைமை மாறவில்லை. நம்முடைய நிலைமை மாறவில்லை. பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீ பாடி துதிக்கும் பொழுது கர்த்தர் உனக்காக கதவுகளை திறப்பார் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் தேவனே, நான் உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன்.
இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். ஹல்லேலூயா. 23ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக் கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். பாடும் பொழுது என்ன செய்யுமாம்? உன் உதடுகளும் உன் ஆத்துமா என்ன செய்யுமாம்? கம்பீரித்து மகிழுமாம். மகிழுதா? இன்னைக்கு மகிழுதா? பிரைஸ் தி லார்ட். பாட்டு டியூனை பற்றி எல்லாம் நான் சொல்லலை. ஹல்லேலூயா. உனக்கு காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க, சரி தானே? காக்கான்னு கத்தினாலும் அந்த தாய் காக்கா வந்து சந்தோஷப்படத்தான் செய்யும், ராகத்தை அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற குரல் நீங்க பாடி ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எதிராக நிற்கும் சகல கோட்டைகளையும் கர்த்தர் தகர்த்து போட்டு உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆமே, ஒரு உண்மை கிறிஸ்தவன் எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கிறவனாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்மை மீட்ட ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்திற்காக நாம் அவரை துதிக்க வேண்டும். இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்திற்காக நாம் அவரை பாட வேண்டும். ஹல்லேலூயா. அப்பதான் நம்முடைய உதடுகளின் சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மாவும் கம்பீரித்து மகிழும். நம்முடைய உள்ள மகிழுதா? பாடும் பொழுது உள்ள மகிழுதா? பிரைஸ் தி லார்ட். மகிழுதா? மகிழணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்கே வீட்டில் இருக்கும் பொழுது பாடுங்க, கர்த்தரை துதியுங்க. எப்பொழுதும் கர்த்தரை துதியுங்க. சும்மா இருக்கும்போது அடுக்கலையில் நீங்கள் சமையல் பண்ணி கொண்டிருந்தாலும் கர்த்தரை துதிக்கணும். வாய் துதிக்கலாமா? துதிக்கலாமா? துதிக்கலாம். நீங்கள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் கர்த்தரை துதித்து 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 செய்து பாருங்க, எல்லாம் நல்லா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கலாம், எப்பொழுது துதிக்கலாம். பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும்போது துதிக்கலாம். செல்போனை வைங்க, பேக்கில் வச்சுட்டு துதிங்க. ஹல்லேலூயா. இந்த பிசாசு என்னைக்கு வந்தது அன்னையிலிருந்து ஆளுகளுக்கு பாட்டு போச்சு, துதியும் போச்சு. ஹல்லேலூயா. அம்மே துதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் துதிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? என் இருதயம் மகிழும், என் ஆத்மாவும் கம்பீரித்து மகிழும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சந்தோஷம் உள்ளவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். என் ஆத்துமா கம்பீரித்து மகிழணும். அதுதான் இந்த ஆத்துமா கம்பீரித்து மகிழணும். இது எப்பவும் துக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பவில்லை. ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கார், துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறணும், சந்தோஷமா வாழணும், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கட்டளை. அதுதான், நீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காகத்தான் அவர் அடிக்கப்பட்டார். நம்முடைய துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பாடுகளை அவர் சுமந்து கொண்டார், எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே வகித்தார், ஏற்றுக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட். அதனால நீங்க பாடி ஆண்டவரை துதித்து நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் டிவியெல்லாம் ஆஃப் பண்ணி வைத்து விட்டு ஆண்டவரை துதித்து பாடி பாருங்க, உங்கள் இருதயம் கட்டாயம் மகிழும். ஹல்லேலூயா. நல்ல பரோட்டா சாப்பிட்ட மாதிரி, பரோட்டா பீஃப் சாப்பிட்ட மாதிரி உங்க இதயம் என்ன செய்யும்? மகிழும். ஹல்லேலூயா. இல்லையில சொல்லுங்களேன். மகிழுமா? மகிழும். மகிழன் என்ன செய்யணும்? அதுக்குத்தான் வேதம் சொல்லுகிறது. நான் சொல்ல, ஒரு கிறிஸ்தவன், இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளை, கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற ஒரு பிள்ளை நம்மை எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்படி துதிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் மகிழும். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? ரெண்டாவதாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? சரி, சங்கீதம் 71 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். என்னை காத்தருளும் என்று 4ஆவது வசனத்தை கூட வாசிங்க. என் தேவனே, துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையுள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புயும். ரெண்டாவது ஜெபம். இங்கு தாவீதினுடைய ஜெபத்தை பார்க்கிறான். தாவீது ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறான். ஆண்டவரே, உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும், உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும். என் தேவனே, துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையுள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். ஒன்று, நீ கர்த்தரை துதிக்கணும். ரெண்டாவது ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். என்னை தப்புவியும் என்று சொல்லி தாவீது ஜெபிக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் இருக்கிறதா? அதை பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் இருக்கிறதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கணும். இன்றைக்கு என்னத்துக்கு அவசரத்துக்கு ஒரு ஜெபத்தை பண்ணி கொண்டு போகிறோம், அப்படிதானே? அப்படிதானே?
ஜபிக்கணும். ஜபிக்கிறவனை பிசாசு நெருங்காது. ஹல்லேலூயா. ஜபிக்கிறவனுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக மாறும். ஜபிக்கிறவனுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நீ ஜபித்தால் உனக்காக அவர் யுத்தங்களை அவர் செய்வார். தாவீது அதனால தான் சொன்னான், ஆண்டவரே நான் உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நியாய கொடுமை உள்ளவனுடைய கைக்கு என்னை தப்புவித்தரலும். நீ ஜபிக்கணும். ஜபித்தால் ஹல்லேலூயா கர்த்தர் உன்னை தப்பு வைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ ஜபிக்கணும். ஜெபம் இன்னைக்கு அநேகருக்கு இல்லை. ஜெபம் அழிவிலிருந்து நம்மை விடுவிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம ஜபிக்கணும். உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கணும். உங்கள் நீங்க செய்கிற தொழிலுக்காக ஜெபிக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். உங்கள் காலங்களுக்காக ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஜெபம் தான் நமக்கு ஜெயத்தை தரும். ஜெபம் நமக்கு வெற்றியை தரும். ஜெபம் நம்மை நடத்தும். ஜெபம் நமக்கு உதவி செய்யும். அதனால தான் தாவீது சொன்னான், நான் ஆண்டவரை பார்த்தவன் தாவீது ஜெபிக்கிறான். கர்த்தருடைய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். பிரச்சனைகள் வரும் பொழுது மற்றவர்களிடத்தில் போய் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லிவிடக்கூடாது. இன்றைக்கு அநேகர் என்ன தெரியுமா, பிரச்சனைகள் வரும் பொழுது, ஏதாவது வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது போய் என்ன செய்வார்கள் தெரியும், மற்றவர்களிடத்துல சொல்லுவாங்க, நண்பர்களிடத்துல சொல்லுவாங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு உதவி செய்யவே மாட்டாங்க. கொஞ்ச நாள் பொறுத்து நீங்கள் சொன்னதையெல்லாம் மற்றவர்களிடத்துல சொல்லுவார்கள். சொல்லி நம்மை ஏளனப்படுத்துவார்கள். அப்படி அல்ல. உன்னுடைய பிரச்சனைகளை எதுவாக இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும்? யார்கிட்ட சொல்லணும்? ஆண்டவர்கிட்ட நீ சொல்லணும். ஹல்லேலூயா. ராக்காலங்களில் நீ எழும்பி உன்னுடைய பிரச்சனையை நீ ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது, ஹல்லேலூயா, இரட்சகராம் இயேசு விட்டத்தில் நீ சொல்லும் பொழுது உன் பிரச்சனைக்கு அவர் பரிகாரியாக வருவார். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உன் பிரச்சனைக்கு பரிகாரி அவர்தான். வேற யாரும் நம்முடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாருக்கும் வரும். நீ செய்ய வேண்டியது ஒன்று தான், முழங்கால் படி போட்டு ஆண்டவரிடத்துல ஜெபி. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அவன் என்னை நோக்கி கூப்பிட்டான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்தேன். அவன் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. அப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது நினைத்து பற்றாத காரியங்கள் ஆண்டவர் நமக்கு செய்வார். அதனால தான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் நீ ஜெபிக்கிறவனாக இருக்க வேண்டும். எல்லா காரியத்துக்கும் ஜெபிக்கணும். எல்லா காரியத்துக்கும் ஜெபிக்கணும். தோல்விகள் வந்தாலும் ஜெபிக்கணும், வெற்றி வந்தாலும் ஜெபிக்கணும். ஆமென். எல்லா காரியத்திற்கும் நீ ஆண்டவர் ஜெபிக்கிறவனாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 71ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். 71:3 வாசியுங்கள். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாகிய கர்த்தாவே. பிரைஸ் தி லார்ட். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலை. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்க ஒரு பாஸ்டரை பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பாஸ்டரை இன்றைக்குள்ள காரியத்தில் சொல்றேன். கவனிங்க பிள்ளைகள். ஹை பாப்பாஸ் குட்டீஸ் உட்காருங்க. இன்றைக்குள்ள கவனிங்க. நீங்க எங்க கவனிங்க, பிள்ளைகள் அங்கே விளையாடட்டும், அதை விடுங்க. இங்க கவனிங்க. இன்றைக்குள்ள காலத்துல ஒரு பாஸ்டரை பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. பாஸ்டரை பார்க்க போகணும். நீங்கள் போன உடனே ஒரு பாஸ்டரை பார்த்த முடியுமா? ஒரு 200 பேர் ஒரு சபையில் இருக்கிற ஒரு பாஸ்டர்னு வச்சுக்கோங்க. அவரை பார்க்கறதுக்கு நீங்கள் போன உடனே பார்க்க விடுவாங்களா? விடுவாங்களா? விட மாட்டேன். என்ன சொல்லுவாங்க? அப்பாயின்மெண்ட் இருக்க. போன உடனே கேட்பாங்க. இந்த பிள்ளை மாதிரி ஒரு பிள்ளை அங்கே நிற்கும். அது நின்றுட்டு, சார் எங்கேருந்து வரீங்க? ஓகே, ரெஜிஸ்டரில் எழுதுங்க, கையெழுத்து போடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா? இல்லை. அப்படின்னா பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. இது ஒரு பாஸ்டரை பார்க்கறதுக்கு. மினிஸ்டர்கள் அது வேற விஷயம். அது நம்ம அந்த சைடு போக வேண்டாம். இவங்களை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட். ஆனால் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர், உன்னையும் என்னை படைத்தவர், உனக்கும் எனக்கு ஜீவ சுவாசத்தை தந்தவர், இம்மற்றும் வழி நடத்தி கொண்டு வருகிற ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ எப்போ வேணும்னாலும் என்னென்று வரலாம். ஹல்லேலூயா. அதற்கு நேரம் இல்லை, காலம் இல்லை, சமயம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். எப்ப வேண்டும் என்றாலும் இயேசுவேன்னு நீ கூப்பிட்டா உடனே ஓடி வருகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலை. பிரைஸ் தி லார்ட். நீ பஸ்ல இருந்து ஒரு ஜெபம் பண்ணி பாரு, கர்த்தர் உனக்கு பதில் அங்க கொடுப்பாரு. ஹல்லேலூயா. எமர்ஜென்சியான உதவி தேவைன்னா கட்டாயம் அங்க செய்வார் அவரு. பிரைஸ் தி லார்ட்.
படுத்திருந்து படுக்கையில இருந்து கொண்டு ஒரு ஜெபம் பண்ணிப்பாரு. ஆண்டவரே இதை எனக்கு செய்யும், இப்போ வேணும், எழும்ப முடியல ஆண்டவரே, எனக்கு எழும்பணும். ஜெபிச்சு பாரு, உடனே ஒரு அற்புதம் நடக்கும். நீ ஒரு கிறிஸ்தவராக இருந்தா நடக்கும், ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா நடக்கும், வேதத்தின்படி வாழுகிறவனாக இருந்தா நடக்கும், கட்டாயம் நடக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலை. ஹல்லேலூயா. நம்ம எப்போ வேணுமானாலும் அவர்கிட்ட போகலாம். பிரைஸ் தி லார்ட். ஒரு அப்பாயின்மெண்ட்டும் வேண்டாம், ஒரு டேட்டு புக் பண்ண வேண்டாம், ஒரு பிஏ கிட்ட பேசுங்கன்னு வேண்டாம், ஒரு ஃபோன் நம்பரும் வேண்டாம். இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டால் குரல் கொடுக்கிற தேவன், பதில் கொடுக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற ஜீவன் உள்ள தேவன். அதனால தான் நான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறாரு, எந்த சூழ்நிலையிலும் நீ அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 71:18 வாசியுங்கள். 71:18. நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிருள்ளவன் ஆகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மளை என்ன செய்வாராம்? நரை வயது ஆகும் வரைக்கும் அவர் என்ன செய்ய மாட்டாராம்? ஹலோ, கவனிங்க, கைவிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். கைவிடுவாரா? கைவிடுவாரா? என்ன கைவிட்டு விட்ட மாதிரி இருக்கிறீங்க, முகத்தை நல்லா சந்தோஷமா வைங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் மனுஷன் கைவிட்டு விடுவான். சரிதானே? மனுஷன் கைவிட்டு விடுவான். அழகு, பணம், இளமை எல்லாம் போனா மனுஷன் என்ன செய்வான்? கண்டுக்க மாட்டான், கைவிட்டு விடுவான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? நரை மயிராகும் வரைக்கும் கைவிட மாட்டேன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. மரண பரியந்தம் நடத்துகிறவர், அதற்கு மேலே அவர் நித்திய ராஜ்யத்தை தருகிறவர். அதுதான் நாம் ஆராதிக்கிற தேவன். அதனால தான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீ இரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபிக்க வேண்டும். நம்ம எந்த சூழ்நிலையிலும் ஜெபத்தை விடக்கூடாது. ஒன்று, நீ துதிக்க வேண்டும். இரண்டாவது, நீ ஜெபிக்க வேண்டும். 71 சங்கீதம் 18 வசனத்தை வாசிங்க. 18 வாசிங்க. 12 வாசிங்க. 12. எனக்கு தூரமாது என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு, நம்ம ஜெபித்தால் அவர் நமக்கு தீவிரமாய் வந்து சகாயம் பண்ணுவார். அதுதான் சகாயம் பண்ண தீவிரியம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில வேளைகளில் நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்காமல் போனது போல இருக்கலாம். ஆனாலும் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே தீவிரமாய் வந்து எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஒருவேளை இந்த நாட்களில் பதில் கிடைக்காமல் இருக்கலாம். சோர்ந்து போகக்கூடாது, பயப்படக்கூடாது. ஆண்டவர் தீவிரமாய் வந்து உனக்கு பதில் தருவார். கரங்களை தட்டி ஒரு அலையில கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். இந்த நாட்களில் நீங்கள் ஜெபிக்கிற, அநேக நாட்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியங்களுக்கு இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், தீவிரமாய் வந்து அதற்கு பதில் கொடுக்க போறார். ஹல்லேலூயா. தீவிரமாய் வந்து கட்டாயம் உங்களுக்கு பதில் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அதுதான் சங்கீதம் 10 சங்கீதம் 1 வாசிங்கள். 10 சங்கீதம் 1 வசனம். வேக வேகமாக 10. ஆமா. அந்த சில வேளைகளிலே ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய, தூரத்தில் நிற்கிறவர் போல காணப்படலாம். நம்ம ஜெபிக்கிற காரியம் நடக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தூரத்தில் நிற்கிறவர் போல காணப்படலாம். சிலர் நம்மை பார்த்து ஏளனம் பண்ணுவார்கள். இவன் கிறிஸ்தவனா இருக்கான் பாருங்க, இவன் கிறிஸ்தவனா இருக்கான், இவன் ஜெபிக்கிறான், இவனுக்கு காரியங்கள் ஒன்று நடக்கவில்லை, அப்படித்தானே? இவன் கடனிலே இருக்கிறான், இவன் கஷ்டத்தில் இருக்கிறான், இவன் வியாதியிலே இருக்கிறான், அப்படி என்று சொல்லி நம்மளை நிந்தனை பண்ணுகிறவர்கள் கூட இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நிந்தைகளுக்கு நீ பயப்பட வேண்டாம். ஆமென். இழிச்சொல்லுகளுக்கு பயப்பட வேண்டாம். எந்த காரியத்தான் ஆனாலும் நீ ஆண்டவரிடத்துல சொல்லு, அவர் உனக்கு ஆமென் ஆதரவாய் இருப்பார். 22 சங்கீதம் 1 வசனத்தை வாசிங்கள். 22 சங்கீதம் 1 வசனம். 22:1.
ஏன் தூரமாய் இருக்கிறேன்? ஒருவேளை கைவிட்டது போல தோன்றலாம், ஆனால் ஒரு பொழுதும் அவர் கைவிடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. தூரத்தில் இருக்கிறவர் போல் தோன்றலாம். நீ ஜெபிக்கணும். ஜெபத்தை குறைத்து விடக்கூடாது. உயிருள்ள நாளெல்லாம் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. தானியேலுடைய வாழ்க்கையை பார்ப்போம். தானியேலுக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்தார்கள். ஆனால் தானியேல் ஜெபிக்க ஆரம்பித்தான். உடனே அவனுக்கு பதில் கிடைச்சதா? அவனுக்கு ஜெபம் தூரத்தில் இருந்தது போல் இருந்தது. ஆனால் ஏற்ற வேளையிலே தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுத்தான். பாருங்க, அவன் ஜெபித்தான். பரலோகத்தின் பலகணிகளை திறந்து வைத்து அவன் தினமும் செய்து வருகிறதை போல அவன் 3 வேளையும் ஆண்டவரை பார்த்து ஜெபித்தான். ஜெபித்ததுனாலே அவனுக்கு எதிராய் வந்த சட்டங்கள் மாறி போனது. ஹல்லேலூயா. மாறி போனது. அப்படித்தானே? அவனுக்கு எதிராக எழும்பின சட்டத்தை மாற்றினார். அது ஜெபிக்கணும். ஒருவேளை லேட் ஆகலாம், கட்டாயம் கர்த்தர் மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தானியேல் ஜெபித்தான். அவனுக்கு சட்டத்தை மாற்றி கொடுத்தார். மொர்தெகாய் என்ற ஒரு மனிதன் இருந்தான். பார்ப்போமே. மொர்தெகாய் வாசல்லே காவல்காரனாகத்தான் இருந்தான். ஆனால் அவனுடைய தனி குணம் என்ன தெரியுமா? ஜெபிக்கிறவன். அவன் தனக்காகவும் தன்னுடைய ஜனத்துக்காகவும் அவன் திறப்பில் நின்று ஜெபிக்கிறவனாக இருந்தான் மொர்தெகாய். ஹல்லேலூயா. அவன் வாசலிலே அவமானப்படுத்தப்பட்டவனாக இருந்தாலும் அந்த ஜெபம் ஒரு நாள் அவனை மேலே கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. ராஜாவினிடத்திலே அவன் கௌரவத்தை பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். அதுதான் ஜெபம். ஒருவேளை ஒரு நாள் ஒன்று வரும். அதுக்கு நீங்க காத்திருக்க வேண்டும். ஜெபம் பண்ணின உடனே சில வேளை கிடைக்காமல் இருக்கு. அதனால தான் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? நீ ஜெபிக்கணும். தொடர்ந்து நீ ஜெபிக்கணும். தொடர்ந்து துதி செய்யணும். தொடர்ந்து அவருடைய போராடணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏலியாவினுடைய 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏலிசா என்ன செய்தான்? அவன் சென்ற இடமெல்லாம் பின்னாடி சென்றான். சரிதானே? ஏலியா சென்ற இடங்களுக்கு எல்லா இடத்துக்கும் கூட சென்றான். இடையூறுகள் நிறைய வந்தது. ஆனாலும் அவன் அவற்றை என்ன செய்யவில்லை? பொருட்படுத்தவில்லை. அவனுடைய லட்சியம் என்ன? 2 மடங்கு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் பெற்றுக்கொண்டான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆமேன். அப்படி ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டாயம் தருவார். பிரைஸ் தி லார்ட். 3ஆவதாக நம்ம பார்த்து எஸ்தரை பார்ப்போம். எஸ்தர் ஜெபிக்கிறவளாக இருந்தாள். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவளாக இருந்தாள். தன்னுடைய ஜனத்திற்காக ஜெபிக்கிறவளாக இருந்தாள். உபவசிக்கிறவளாக இருந்தாள். நடந்தது என்ன தெரியுமா? அவளுக்கு பெரிய நன்மையை ஆண்டவர் கொடுத்தார். அதனால தான் ஒரு கிறிஸ்தவன் ஜெபிக்க வேண்டும். இயேசு ஜெபித்தார். ஜெபித்தாரா? இயேசு மலையில போய் தனியா ஜெபித்தார். முழங்கால் படி போட்டு இயேசு ஜெபித்தார். ஜெபித்ததுனால தான் அவர் எல்லாவற்றையும் தாங்குவதற்குள்ள பலனை பெற்றுக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட். நாமும் ஜெபிக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெபம் வேணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் இருக்கிறதா? இல்லை என்று சொன்னா இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் ஜெபத்தினால முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளையை நான் முடித்து விடுகிறேன். அடுத்தபடியாக ஒரு வசனத்தை கூட வாசிங்க. 71:5 5ஆம் வசனத்தை வாசிங்க. அடுத்து என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தரை நம்பணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துதிக்கணும், ஜெபிக்கணும், அவரை நம்பணும். அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு கிறிஸ்தவனா இருந்தா இந்த 3 காரியத்தை செய்யணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. துதிக்கணும், ஜெபிக்கணும், அவரை நம்பணும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை கைவிட மாட்டார் என்று சொல்லி நம்ம நம்பணும். அப்படி நம்பினா ஒரு வசனத்தை கூட சொல்லி நான் முடித்து விடுகிறேன். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்படி அந்த ஆண்டவரை நம்பி நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னால், ரோமர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. செய்து மகிமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஒரு அலையில சொல்லுங்களேன். ஒரு அலையில சொல்லுங்களேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். துதிக்கணும். ஒரு கிறிஸ்தவனா நான் துதிக்கணும். அடுத்து ஜெபிக்கணும். அடுத்து என்ன செய்யணும்?
துதிக்கணும், ஜெபிக்கணும், நம்பணும், ஆண்டவரை நம்பணும். அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை, நான் முடித்து விடுகிற நம்பணும். அப்படி வாழ்ந்தால் கடைசியில் அவர் நமக்கு கொடுக்கிறது என்ன தெரியுமா? நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை கொடுப்பார். எல்லாம் எழுப்பியிருப்போமே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம துதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. படிப்பு, வேலை, நம்முடைய ஊழியம், நம்முடைய காரியங்களுக்காக ஜெபிக்கணும். சும்மா வேடிக்கை பார்த்து செல்லுகிற ஒரு கூட்டமாக நம்ம இருக்கக்கூடாது. நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யாவையும் செய்வார் என்ற விசுவாசம் வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபிங்க, உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். ஜெபிங்க. எல்லாரும் கரங்களை தட்டி ஜெபித்து பார். கரங்களை தட்டுங்க, எல்லாரும் கரங்களை தட்டுங்க. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஜெபிங்க, துதிங்க, அவரை நம்புங்க. அவர் நம்பத்தக்கவர். அவரை போல நம்பத்தக்க கண்மலை வேறு ஒருவரும் இல்லை. நம்முடைய ஆண்டவர் நம்பத்தக்கவர். 100 மடங்கு நீங்கள் அவரை நம்பும் பொழுது பிரைஸ் தி லார்ட், அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்கள் யுத்தங்களை அவர் செய்வார். உங்களுடைய என்ன தேவைகள், எந்த பிரச்சனைகள், எந்த காரியங்கள், ஒருவேளை இன்றைக்கு ஒரு கலக்கத்தோடு வந்திருக்கலாம், ஒரு வேதனையோடு கூட வந்திருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு ஒரு வீடு இல்லை, அல்லது வேலை இல்லை, எனக்கு இன்னும் எத்தனையோ காரியங்கள் எனக்கு நடக்க வேண்டி இருக்குது. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீங்கள் இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்திலே வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ அவரை 100 மடங்கு நம்பு. ஹல்லேலூயா. அவரை நம்பும் பொழுது அவர் உனக்காக யுத்தங்களை செய்வார், உனக்காக வாசல்களை திறப்பார், உனக்காக பரலோகத்தின் பலகணிகளை திறப்பார், உனக்காக அவர் யுத்தத்தை செய்வார் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு திடமாய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்புங்க, அவரை நம்புங்க, நம்பி அவரை துதியுங்க. ஆமென். நம்பி அவரை துதியுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். கடைசியாக அவர் நமக்கு சொல்லுகிறது என்ன தெரியுமா? உனக்கு நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன். ஹல்லேலூயா. அதை விட வேற என்னங்க பிரிய வேண்டும்? ஒரு கிறிஸ்தவனுக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியம் அதுதான். நீ துதித்து ஜெபித்து அவரை நம்பி இந்த உலகத்துல வாழ்ந்தா அவர் உனக்கு தருகிற பலன் என்ன தெரியுமா? நித்திய ஜீவன். பேதுரு இயேசுவிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே, நாங்கள் வள்ளத்தை விட்டோம், வலையை விட்டோம், எல்லாவற்றையும் விட்டு நாங்க உம்மண்டை வந்திருக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க என்ன தருவீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், மறுமையில உனக்கு நித்திய ஜீவனை தருவேன். ஹல்லேலூயா. சொன்னவர் செய்வார், வாக்கு மாறாதவர். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை துதிங்க. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே, பரமானந்தமே, ஆனந்தமே, பரமானந்தமே, ஏதோ மாபெரும் பாக்கியமே. இந்த பாத்தலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாத்தலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளில் என்னை கரம் பிடித்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை கரம் பிடித்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, பரமானந்தமே,
சொந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாத்தளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாத்தளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களுக்காக ஆமென் எல்லாவற்றையும் செய்வார். ஆமென். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற நீங்கள் துதியுங்கள், ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. அவரை நம்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா.